ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிற விஷயம், அதாவது பைபிளில் இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, காட் டிசையர்ஸ் டு ரிவீல் ஹிம்செல்ஃப் டு அஸ். அதாவது கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, நாம் அவரை காணும்படி, நம்ம இன்னும் தமிழில் சொல்லணும்னா கண்டு கொள்ளும்படி அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதாவது அவரை நமக்கு வெளிப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளில் கடவுள் எங்கே இருக்காரு, கடவுள் இருக்காரா இல்லையா, என்னை அவர் பார்க்குறாரா இல்லையா, என்னோட பிரச்சனை அவருக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அதாவது தேவன் இருக்காரா இல்லையான்றதை தாண்டி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்போ அவரை தரிசிக்கிறோம்னு சொன்னா நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த இருதயத்துல சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள், இல்லை தவறான பழக்க வழக்கங்கள்னால வர பாதிப்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கடவுள் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறார், நம்மளை நடத்த விரும்புகிறார் அப்படின்ற விஷயத்தையே நமக்கு உணர வைக்காத அளவுக்கு மாற்றிடுது. ஸோ அந்த இருதயத்தின் சுத்தத்தை பைபிள் நமக்கு சொல்லுது. ஸோ எப்படி அந்த சுத்தமாக நம்ம இருக்கிறது, இருதயத்தை நம்ம எப்படி சுத்தமாக காத்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால தான் அந்த இருதயம் சுத்தமாக முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வசனம் சொல்லுது. ரெண்டாவது, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கங்களினால, அவர் கொடுத்த வார்த்தைகள், அவர் கொடுத்த வசனத்துக்கு நம்மை செய்யும்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த விதத்தை விட்டுட்டு அவர் வார்த்தையில என்ன சொல்லியிருக்காரு, அவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன செய்யும்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அதை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் சுத்தமாக ஆரம்பிக்குது. விசுவாசத்தினால, நம்பிக்கையினால நம்முடைய இருதயம் சுத்தமாகுது. ஸோ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்னால நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்து கொள்ளும்போது, இதுக்காக நம்ம தினமும் ஜெபம் பண்ணணும். இதுக்காக நம்ம கர்த்தரிடத்துல கிருபையை பெற்றுக்கொள்ளணும். யாருக்குமே இது ஆட்டோமேட்டிக்காக வர விஷயம் கிடையாது. தானா அப்படியே வந்துடும். இல்லை அவங்க பிறக்கும் போதே, அவங்க ரொம்ப வளரும் போதே அவங்க அந்த மாதிரி தான் வளர்ந்தாங்கன்றதை தாண்டி, ஒவ்வொரு தனி மனிதனுமே இந்த இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்வதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நீங்க நேரம் எடுத்து கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இருதயத்தை இன்னும் எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. வசனத்தை வாசிங்க, அதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமா கர்த்தரை தரிசிக்கிற அனுபவங்கள், அதாவது அவரை பிரத்யட்சமா நீங்க பார்ப்பீங்கன்றது கூட நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பிரத்யட்சமான தரிசனம் தருவார்னு வாக்கு பண்ணல. இந்த லைஃப்ல நமக்கு கர்த்தரை உணர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள், கர்த்தரை தெளிவாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம், அவரை தரிசிக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம். கர்த்தரை அப்படி தெளிவாய் உணர்ந்து கொள்ளும்படி நம்மளை நடத்துவார். நம்ம இருதயங்களை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். God bless you.